நமஸ்காரம். இப்போதெல்லாம் நம் பெயருக்கு முன்னால் இனிஷியல் போட்டுக் கொள்ளுகிறோம். அது என்ன ஆங்கில வழக்கமா? தமிழிலே அது உண்டா? ஆங்கிலத்தில் இனிஷியல் போடுவது போலே அதை அப்படியே தமிழாக்கி போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்டைய காலத்தில் இனிஷியலோடு பேர் இருந்ததா? எனக்கு நேரே பதில் தெரியாது. இருந்தாலும் எப்படி இருந்தது என்பதை மட்டும் பார்ப்போம். அதை வைத்துக்கொண்டு யூகித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமர் இருந்தார். ராமருக்கு ராமர்னு பெயர். தாப்பனார் பெயர் தசரதர். தசரத ராமர் என்று சொல்றது உண்டு. பரசுராமரை பார்கவ ராமர்னு சொல்லுவார்கள். அவர் பிருகு வம்சத்தில் பிறந்தபடியால் அவர் ஒரு ராமர், இவர் ஒரு ராமர். இவரை தசரத ராமர்னு சொல்லுவார்கள். ஆனால் எங்கேயுமே ராமர்ங்கிற பேருக்கு பின்னால் தசரதன், ராம தசரதன் இது பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போதெல்லாம் அவரவருடைய பெயர் பின்னால் தந்தையினுடைய பெயர் வருகிறது. ஆண்களா இருந்தாலும் உண்டு, பெண்களா இருந்தாலும் உண்டு. பெண்களாக இருந்தால் கல்யாணமான பிற்பாடு கணவன் பெயரும் வருகிறது. அதே சீதாராமன் என்று சீதைக்கு பேர் உண்டா? சீதாராமன் உண்டு, அது ராமனுடைய பெயர். சீதையோடு கூடிய ராமர். அங்கேயும் சீதையினுடைய பெயர் முன்னால் இருக்கிறது, ராமர் பெயர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அது சீதையினுடைய பெயர் அல்ல. அதுபோல் ராம தசரதன் காணும், தசரத ராமர் என்றுதான் இருக்கிறது. வசுதேவருடைய மகன் வாசுதேவன் கிருஷ்ணன். வாசுதேவ கிருஷ்ணஹா உண்டு. கிருஷ்ண வாசுதேவன் கேள்விப்பட்டதில்லை. வடமொழியில் இன்னொரு சௌகரியம், தசரதனுடைய மகன் ராமன் சொல்லுவதை தாசரதி என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம். வசுதேவருடைய மகன் கண்ணனை வாசுதேவர் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அடுத்த இரண்டாவது சொல்லே தேவையில்லை. குஷிகருடைய பிள்ளை கௌஷிகர் சொல்லலாம். ஜனகனுடைய மகள் ஜானகி சொல்லிவிடலாம். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டால் அடுத்த பெயரின் தேவையே இல்லையே. இது ஒரு சௌகரியம். சத்தியகாம ஜாபாலர் என்ன ஒரு பெயர் உபனிஷத்துகளில் வரும். ஜபாலன் என்பவனுடைய பிள்ளை ஜாபாலன். அவருக்குன்னு பெயர் இருக்கிறது, சத்தியகாமர்னு பெயர். அவ்விடத்தில் பார்த்தால் அவருடைய பெயர் முன்னாடி இருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்தால் ஒன்று தந்தையினுடைய பெயர் அவருடைய மகன் மகள் என்பதற்காக ஒரே பெயராகவே ஆகிவிடுகிறது. அல்லது தந்தைய பெயர் முன்னாக பின்னால் மகனுடைய பெயர் அதுவும் காணப்படுகிறது. இது வடமொழியில் இப்படி இருக்கிறது. எத்தனையோ தமிழ் பெயர்கள், அந்த பெயர்கள் எல்லாம் தனிச்சிறப்பு வாய்ந்தவையால் அந்தந்த பெயர் அப்படியே இருக்கிறது. அதற்கு பின்னாலோ முன்னாலோ பெயர்கள் சேர்க்கப்பட்டனவா, ரெண்டு பெயர்களாக சொல்றது உண்டா என்று பார்த்தால் அப்படி காணப்படவில்லை. எத்தனையோ தமிழ் காவியங்கள், பரிபாடல் காலத்திலிருந்து சங்ககால தமிழிலிருந்து தமிழ் நூல்கள், தந்தையினுடைய பெயர் என்னன்னு இருக்கும், மகனுடைய பெயர் என்ன என்று இருக்கும். அது இனிஷியலாக போட்டுக்கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் காணப்படவே இல்லை. அதோடு விஷ்ணு புராணத்தில் ரெண்டு பெயர்களாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். ஒரு பெயர் தான் இருக்க வேண்டும். இன்றெல்லாம் இரட்டை பெயர், மூன்று பெயர்கள் இப்படியெல்லாம் பார்க்கிறோம்.
அப்படி வழக்கமே இருந்ததாக தெரியவில்லை. தனித்தனியாக பல பெயர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவரவருடைய வம்ச பெயர், அவரவர் தந்தையினுடைய பெயர், இதை வைத்தே பெயர்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அது பின்னால் போட்டுக்கொண்டோம் முன்னால் போட்டுக்கொண்டோம் இனிஷியல் இருந்தது அப்படி தெரியவில்லை. ஊர் பெயர் இருந்திருக்கிறது, அவரவருடைய குல பெயர் இருந்திருக்கிறது. அதெல்லாம் இப்போதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. ஒருவேளை பிற்காலத்தில் அதை போல முன்னும் பின்னுமாக இருந்த ஊர் பெயரோ குலப்பெயரோ அது நீளமாக இருக்கிறது என்பதற்காக சுருக்கி ஒற்றை எழுத்தாக போட்டு ஆயிற்றோ என்னவோ. ஏனால் இப்போதும் தந்தை பெயருடைய முதல் எழுத்து மட்டும் இனிஷியல் அப்படி இல்லை. அது பலருக்கும் இருந்தாலும் அவரவர்க்குன்னு ஒரு குடும்ப பெயர் குலப்பெயர் இருந்து அதுவும் முதலில் வரும். அதனால 2 இனிஷியலாக கூட இருக்கலாம். இனிஷியல்ங்கிற பெயரில் அந்த நாள் இருந்திருக்குமான இருந்திருக்காது. ஆனால் 2-3 பேர் இருந்து பிற்காலத்தில் அது சுருக்கி ஒவ்வொரு எழுத்தாக கூட வந்திருக்கலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.